அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பான ஒரு மாத கருத்தரங்கம் நடத்திருக்காங்க. எண்கள் என்பதுதான் இன்றைய காலம். இந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்தான் ஜோதிடம். அந்தந்த வயதில் கிடைக்க வேண்டிய விஷயங்கள் சிறப்பாக அப்படியே அடுத்தடுத்து வரிசையா என்ன வேணுமோ அது கிடைச்சிட்டே இருந்ததுன்னா உங்க 5ஆம் இடம்ங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். கடகத்துக்கு விருச்சகத்துக்கு ஒரே வித்தியாசம் தான். ஓகேங்களா? விருச்சகம் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துரும், அது தனக்குன்னு வச்சுக்காது. கடங்க கொடுக்கும்போது யோசிச்சு கொடுக்கும், அவ்வளவுதான். இதுக்கு இதுல வித்தியாசம் அது மட்டும்தான். ஒரு ஆணினுடைய வீரத்தையும் பெண்ணினுடைய நளினத்தையும் பறைசாற்றுகின்ற அற்புதமான, காற்றை விட வேகமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றலுடைய அரிய மனிதர்களை இந்த உலகத்திற்கு படைக்கக்கூடியதுதான் மிதுனம். பங்குச்சந்தையில காட்ட முடியுமான்னு கேட்டீங்கன்னா, நான் பல முறை போட்டாச்சு. போன 1.5 வருஷம் ஒரு சார்ட் வரைஞ்சு போட்டு அது அப்படியே இருந்தது. எல்லாம் டெக்னிக்கல். நாங்க டெக்னிக்கல் கிடையாது, ஃபுல்லா அஸ்ட்ராலஜிக்கல். அடிக்கடி ராமேஸ்வரம் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய 22 தீர்த்தங்களை நீராடிட்டு வரணும். இதை அடிக்கடி செஞ்சுட்டு வந்தோம்னாலும் நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் சீக்கிரமாக தீர்றதுக்கு ஆரம்பிச்சோம். நவ்கிரகா நிறுவனர் ஜெயம் மைத்திலி பிரசன்ட்ஸ் முதல் மாத ஜோதிட கருத்தரங்கம். டைட்டில் ஸ்பான்சர் நவ்கிரகா. பவர்ட் பாய் டாக்டர் சுபம் மாரிமுத்து விஞ்ஞான ஜோதிட ஆலோசனை மையம். சப்போர்ட்டட் பை கனிமொழி சந்தோஷ் தி டைல் ப்ரோஸ். கோ பிரசன்ட் பை பரிகார செம்மல் கே சத்யா கொடுமுடி பரிகார ஹோம நிலையம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கிரீன் ஃப்ளோர் ரவி. அம்மையப்பன் பாதத்தோடு குருவின் பாதம், ஆனை முகத்தோன் பாதம், ஆதி முதல் 15 சித்திர பாதம் போற்றி செய்து இங்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்குமே இனிய காலை வணக்கம் கூறுகிறேன். அத்துடன் ஆதித்தாய சோமாய மங்களாய புதனாய குரு சுக்கிர சனி பேச்ச ராகுவே கேதுவே நமக 9 கிரகங்கள் தான் அந்த ஜோதிடர்களுக்கு ஒரு துணை, மற்றவங்களுக்கு எதுவும் கிடையாது அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். யார் ஒருவர் நவகிரக வழிபாடை முன்னிட்டு செய்கிறார்களோ, ஒரு ஜோதிடத்தில் சிறந்து வழங்குறதுக்கு எளிமையான பரிகாரம் அதுதான். நவகிரக கோயிலுக்கு வர்றவங்களை ஜோதிடம் பார்க்க வருவர்களை நவகிரக கோயிலுக்கு போய் வழிபாட சொல்லணும். தானும் நவகிரக வழிபாடு பண்ணணும். எந்த திசை நடக்குதோ அந்த திசாநாதனுக்குரிய வழிபாடுகளையும் பண்ண சொல்லணும். அப்படி இருக்கிற போது மட்டும்தான் கோயில் குளத்தை தாண்டி நவகிரகங்கள் தான் ஈசானை மூலையில் அமரப்பட்டிருக்கிறது. உலகத்திலே எல்லா கோயில்லையுமே ஈசானை மூலையில் அமரப்பட்டது நவகிரகங்களும் தான். இந்த ஒரு தருணம் அப்படிங்கிறது மிக அற்புதமான சந்தோஷமான தருணம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு முதல் கருத்தரங்கு நவகிரகா ஜோதிடம் நிலைய ஜோதிடத்தில் இன்னைக்கு நம்ம ஜோதிட கருத்தரங்கில் முதல் கருத்தரங்கு ஒரு அற்புதமாக இப்போ நமக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் சரவணம்பட்டியில் சிறப்பாக நடைபெறுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக ஏறக்குறைய ஒரு மாதமாக கடினமாக உழைத்த ஜெயம் மைதிலி அவர்களுக்கு ரொம்பவும் வாழ்த்தையும் வணக்கத்தையும் கூறுகிறேன். ஏன்னா ஒரு தொடுதல், அதாவது ஒரு மிகப்பெரிய இடத்துல நம்ம ஜோதிடம்ங்கிறது ஒரு கல்யாண மண்டபத்துலையும் கூட பண்ணலாம். ஒரு மிகப்பெரிய இடத்துல நம்ம ஜோதிடர்கள் எல்லாமே நம்ம சந்தோஷமா இருக்கணும், ஒரு ஹாப்பியா இருக்கணும், ஒரு ஹாப்பி ஜார்னி, டூரிஸ்ட் வர மாதிரி ஒவ்வொரு பல திசையிலிருந்து வந்திருக்கீங்க. எல்லாருக்குமே நம்ம ஹாப்பியா இருக்கணுங்கிறதுக்காக உட்கார்க்கக்கூடிய சீட்டிங் கூட வட்டமான இருக்கையை போட்டிருக்கிறோம். எல்லா இடங்கள் போட்டு ஒரு அமைப்புங்கிறது, ஒரு ஒருங்கிணைப்புங்கிறது சிறப்பாக பண்ற மாதிரி சொல்லி பண்ணியிருக்கோம். அப்போ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, எல்லாமே ஹாப்பி அப்படிங்கிற விஷயம் தான். இப்போ ஜோதிடம்ங்கிறது மிஷின் மாதிரி இயக்கக்கூடியதில் ஜோதிடனுக்கும் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக அனைவரையும் வர சொல்லி இப்போ இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முத்தாய்ப்பை ஏறக்குறைய ஒரு 39 பேர் இதில் பேச போகிறாங்க. அதில் மிகவும் சிறப்பாகவும் ஒரு ஜோதிடத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பிரகாசித்தவர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் மீறிய ஐயா முன்னால் உட்காந்துருக்காரு. அவர் பேரை சொல்கிறது மரியாதைன்னு தெரியல, இருந்தாலும் அவர் இன்னைக்கு நம்மிடையே ஒரு அற்புதமான விஷயங்களை சொல்கிற போகிறாங்க. அதே மாதிரி திருமதி கனிமொழி அவர்கள் சிறப்பாக பேசுறதுக்கு வந்திருக்காங்க. இதுக்கடுத்து ஜோதிடமே திடமாக பேசக்கூடிய அவர் நமக்கு ராமசுப்பு ஐயா மதிப்புக்கு மரியாதைக்கு நம்ம கோயம் மாவட்டத்தில் தான் இருக்கார். அவர் எல்லாம் நம்ம ஜோதிட உலகம்லாம் அவரை பயன்படுத்தலை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மனசுக்கு தோணுது. எங்கே கருத்தரங்கு போகிறவரோடி மற்ற அவர்கிட்ட இருக்க விஷயத்தை போடுங்கிறக்கு ஒருத்தருமே இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரியுது. நிஜமா பொய்யாங்கிறது காலம்தான் பதில் சொல்லணும். அப்போ அதே போல் இந்த ஜோதிடத்தில் எத்தனை பரிணாமங்கள் இருந்தாலும் குமாரசாமியும் தான் பெருசுன்னு சொல்லி போட்டு, குமாரசாமியும் தெரிஞ்சு போட்டு ஒரு திமுருடன் கொழுப்புடன் ஆணவத்துடன் இருக்கக்கூடிய நட்சத்திர நாயகன் குமாரசாமித்துக்கு மேலே எதுவுமே இல்லைன்னு ஒரு திமிரு அப்படின்னு ஒரு இயங்கி கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான ஜோதிட கலைஞர். அவர் ஜோதிடத்தில் தெரியாத விஷயங்கள் எதுவும் கிடையாது. ஹேங்கர் பற்றி பெருமையாக ஒருத்தரையும் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரே ஒரு விஷயம் இப்போ ஜோதிடத்தை பொறுத்தளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு அற்புதமான தருணம்னு சொல்லலாம். நான் தலைவர் அப்படிங்கிறத விட இன்றைக்கி நான் உங்களை எல்லாமே சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். ஏன்னா மற்ற நாள் சந்திக்க முடியாது. ஒவ்வொருத்தரையும் அவங்கவுங்களை தேடி போகணும் இருக்கிற இடம். இப்போ நம்ம ஒன்றா குழுமி இருக்கிறோம். உங்களை எல்லாம் சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன்.
அதே மாதிரி மதுரை புயல் பொன்னையா சாமிகள் அவர்கள் வந்து விட்டார். இப்போ நம்மளுக்கு வந்து உட்கார்ந்து அழகா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒரு அற்புதமான தருணம். அவர் கவனிக்கவில்லை, என்னை கவனிக்கவில்லை அப்படின்னு நினைச்சுக்கலாம். இருந்தாலும் வந்து அவருக்கு மதிப்பு மரியாதை உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ஜோதிடத்தில் அப்படிங்கிற விஷயத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம சொல்லி நிறைவு செய்துக்கலாம். நிதிஷ் வந்துட்டாரு. ஜோதிடத்தில் அப்படிங்கிற போது எப்படின்னு கேட்டீங்கன்னா, திக்பலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. திக்பலம் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 4 இடத்துல வந்து கேந்திரம்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல வந்து குறிப்பிட்ட கிரகங்கள் இருக்கும்போது ஒரு பலனை தரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. அந்த கிரகங்கள் வந்து அதோடைய திசை புத்தி நடக்கும்போது ஒரு நல்ல பலனை தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க அப்படின்னு சொல்லணும். சுப கிரகங்கள் இருக்கும்போது பலன்கள் விருத்தியாகும் அப்படின்னு சொல்றாங்க. அசுபர் இருக்கும்போது பலன் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப லக்னம் அப்படிங்கிற இடத்துல வரும்போது குருவும் புதனும் வந்து பலம் பெறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அதே போல வந்து 4ஆம் இடத்துல சுக்கிரனும் சந்திரனும் பலம் பெறும்னு சொல்றாங்க. அதுக்கு நேர் 7ஆம் இடமான 10ஆம் இடத்துல வந்து சுக்கிரனும் சந்திரனும் பலம் குறைவா இருக்கும். 7இல் சனி, லக்கணத்தில் வந்து சனி பல குறைவா இருப்பார். 10ல் சூரியன் செவ்வாய் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அப்ப வந்து அதாவது மிகப்பெரிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற ஒருத்தர் ஜாதகத்துல வந்து இது மாதிரி ஒரு அமைப்பு இருந்தது அப்படின்னு சொன்னா, திக்பலம் பெற்று இருக்கும்போது கண்டிப்பா வந்து வாழ்க்கையில வந்து அந்த காலகட்டத்தில் கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் நிறைய இருக்கு. ஸோ வந்து இன்னைக்கு வந்து நிறைய பேர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் மிக்க ஜோதிட ஜாம்பவன்களாமே வந்து ஒவ்வொருத்தரும் பேசுறாங்க. நிறைய நேரம் இல்லை, எல்லாம் ஒரு 5 நிமிஷம் தான் பேசுற மாதிரி டைம் இருக்கு. நேரத்தில் 9 மணிக்கு ப்ரோக்ராம் போட்டிருந்தோம், 11 மணி ஆகிப்போச்சு. ஸோ அற்புதமான தருணத்தில் வந்து இங்கே இருந்து வந்த அனைத்து நல்லுறவுகளுக்கும் மறுபடியும் வணக்கம் கூறி நிகழ்ச்சியை நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம். நவ்கிரகா நிறுவனர் ஜெயம் மைத்ரி பிரசன்ஸ் முதல் மாத ஜோதிட கருத்தரங்கம். டைட்டில் ஸ்பான்சர் நவ்கிரகா. பவர்ட் பாய் டாக்டர் சுபம் மாரிமுத்து விஞ்ஞான ஜோதிட ஆலோசனை மையம். சப்போர்ட்டட் பை கனிமொழி சந்தோஷ் தி டைல் ப்ரோஸ். கோ பிரசன்ட் பை பரிகார செம்மல் கே சத்யா கொடுமுடி பரிகார ஹோம நிலையம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கிரீன் ஃப்ளோர் ரவி.